எங்கள் கண்மலையும் எங்கள் மேய்ப்பனாக இருக்கிற கர்த்தாவே, இதோ நேரத்தில் சுவாமி, நாங்கள் வாசிக்க போகிற வாய்ந்த வசனமும் நாங்கள் தியானிக்க போகிற காரியமும் உங்கள் முடிய சமூகத்தில் புதிய இருக்க தருகிறாங்க. நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த விடும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. சரியா? முதல்ல நான் ஒரு தடவை வாசிக்க போகிறேன் இந்த வசனத்தை, அப்புறம் நீங்களாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிக்க போறீங்க. சரியா? அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனுக்கு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாசிக்கலாமா? 1 2 3 4. அவர் எல்லாரும் உட்காருவோமா? எல்லாரும் கவனிங்க. இங்க பாருங்க, கர்த்தா இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வர்றாரு? மலையில இருந்து இறங்கி வர்றாரு. அப்ப என்ன அவருக்கு பின்னால என்ன இருக்குது? திருநாஜனங்கள் வருகிறார்கள். சரியா? இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறான். யாரவன்? ஆமா, இதுல ஒரு ஸ்பெஷல் இது. அதனால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். நான் இந்த ஆராதனை பற்றி சொன்னேன், நான் துதியை பற்றி சொன்னேன் நான். ஏன்னா இங்கே இந்த குஷ்டரோகி பண்ணுற ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிறைய தடவை படிச்சிருக்கோம். எனக்கு சுத்தமாக எனக்கு சித்தம் உண்டு நீ, எத்தனை தடவை நம்ம சொல்கிறோம் அதை இல்லையா? நம்ம வீட்டில் யாருக்க ஜுரம்னா என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே உமக்கு சித்தமான என் பிள்ளைய சுத்தமாக்க, ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமான என் வயிற்று வலிய. ஆமாம் சொல்கிறோம். அப்படி 1000 விதமான காரியங்களை சொல்லி நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு குஷ்டரோகி யாரா பார்த்துருக்கீங்களா? குஷ்டரோகி யாரா பார்த்துருக்கீங்களா? அலையிலே சொல்ல பார்க்கலாம். குஷ்டரோகி பார்த்துருக்கோம் இல்லையா? குஷ்டரோகி யாரா பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் குஷ்டரோகியை பார்த்து அவனை ஒரு பார்த்ததுக்கு யாராவது இருக்கீங்களா? கிடையாது. குஷ்டரோகி அப்படின்னால என்ன பண்ணுவோம்? தூரம் தள்ளி நில்ல, என் வீட்டு பக்கம் வராத, பிச்சை எடுக்க வரவனை கூட நம்ம என்ன சொல்லுவோம்? வாசலுக்கு அந்தாண்ட நெல், ரோட்டில் நெல் நான் கொண்டாந்து கொடுக்குறேன். ரோட்டில் அவன் காரில் அடிப்படி செத்தாலும் பரவாயில்ல, அவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாசல் பக்கம் வரக்கூடாது. வாசல் தூரத்தில் நெல், நான் வந்து என்ன பண்ணுறேன்? உனக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா அவன் வரும்போது என்ன சொல்லுவோம்? இந்த பக்கம் வராத, போய்கிட்டே இரு. ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இதை நீங்கள் பார்க்கணும். என்ன நீங்கள்லாம் ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா இங்கே நிறைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்கீங்க, டைரக்டர் உட்காந்துருக்கீங்க, ஆக்டர்ஸ் உட்காந்துருக்கீங்க, கதாநாயகன் உட்காந்துருக்கீங்க, கதாநாயகி உட்காந்துருக்கீங்க, கவிதை எழுதுறவங்க உட்காந்துருக்கீங்க, பாட்டு பாடுறவங்க உட்காந்துருக்கீங்க, ஆட்டம் ஆடுறவங்க உட்காந்துருக்கீங்க, எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. புரியுதா? ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஒரு நேரத்தில் ஏசாமிக்கு பெரிய பெரிய வேஷம்லாம் போடுறோம். அதனால் இன்றைக்கி வேஷம் போடுறத பற்றி யோசிக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ரைட்டு தானே? ஆமாம். அதனால் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க? இதை பற்றி யோசிக்க பாருங்க. ஏசாமி மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. அவர் பின்னால் திரளான கூட்டம் வருது. ஆனால் இந்த மனுஷன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? ஏசாமிக்கு முன்னால் போய் நிற்கிறான். ஒரு குஷ்டரோகி. அந்த காலத்தில் இப்போ ரூல் என்னன்னு தெரியுமா? குஷ்டரோகி எங்கே இருக்கணும்? ஊருக்கு வெளியே. இவன் ஊருக்கு வெளியில் தான் இருக்கான். என்ன, ஏசாமி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக மலையிலேருந்து இறங்கி வராரு. அவர் வெளியில் தான் நடந்து வராரு. அதனால் பரவாயில்ல, அவன் முன்னால் போய் நிற்கிறான். ஆனால் அவன் செய்த காரியங்கள், சில காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவனை இறங்கி வராரு. அவருக்கு பின்னால் ஒரு திரளான
கூட்டம்னா கூட்டம், ஜேன்னு கூட்டம். இன்னைக்கு கட்சி கூட்டம் மாதிரி கிடையாது. கட்சி கூட்டம்லாம் போடுறலாம் என்ன பண்ணுறான்? பிரியாணி வாங்கி தரேன், ஒரு 2-3 ஐட்டமாக கொடுப்பாங்க, சம்பளமாக கொண்டு கொடுத்து கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே பாரு, நம்முடைய தேவாதி தேவன் அவர் பின்னால் வந்து திரளான கூட்டம் வருது. ஏன்னா நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோ சுகப்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர், குணப்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர், பேய் பிசாசு பில்லிசூனியங்களிலிருந்து விடுதலைப்பட்டவர்கள் நிறைய பேர். அதெல்லாம் பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம், அவர் மேலே குற்றச்சாட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம், வேடிக்கை பார்க்குறது ஒரு கூட்டம், எல்லாம் ஒரு நிறைய கூட்டம் வந்து என்ன பண்ணுது, அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. திரளான கூட்டம் அவர் பின்னால் வருது. ஏன் ஒருத்தர் போய் முன்னால் நின்ட்டான், சாமி முன்னால் நிற்கிறான். என்ன குஷ்டரோகி, பார்க்கவே அருவருப்பானவன், பார்க்கவே ஆமாம் பார்க்கவே அருவருப்பானவன். குஷ்டரோகி வந்து முன்னால் நின்ட்டான். ஆண்டவர் நின்றுட்டார், ஆண்டவர் நின்றுட்டார். இப்படி நிற்கிறாங்க 2 பேரும். என்ன எதிராக நிற்கிறாங்க. என்ன அவர் நின்னதும் அவர் பின்னால் வந்து சீஷர்கள் என்ன பண்ணாங்க, 12 சீஷரும் நின்றுட்டாங்க. ஆண்டவர் இப்படி கையை வச்சுட்டாரு, நில்லுங்களா அப்படின்ட்டு. சீஷர்கள் 12 பேர் நின்றுட்டாங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்க சீஷர்கள் 70 பேர் நின்றுட்டாங்க. அதற்கு பின்னால் இருக்க விசுவாசிகள் அந்த கூட்டம் எல்லாமே நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. எல்லாத்துக்கும் பின்னால் இருக்க அத்தனை பேருக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் ஏசாமி கூட்டம் நின்று போச்சு, ஏன் ஏசாமி நின்றுட்டாரு? அப்படி எல்லாரும் வந்து பின்னால் வரவெல்லாம் இடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுறான், ஒருத்தன் மேலே ஒருத்தன் இடித்து, காலை மேலே இடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நின்னவன் தான். எல்லாம் ஹீரோ எல்லாம் யோசித்து பார்க்குறீங்களா? ப்ரொடியூசர்லாம் யோசித்து பார்க்குறீங்களா? டைரக்டர்லாம் யோசித்து பார்க்குறீங்களா? கதாநாயகன் யோசித்து பார்க்குறீங்களா? கதாநாயகி எல்லோரும் யோசித்து பார்க்குறீங்களா? நின்னவன் தான். சரியா? ஒரு அடி கூட நகரல, நின்றுட்டான். அப்படி நிற்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருந்திருக்கணும், முதல்ல ஒரு தைரியம் இருந்திருக்கணும், ஒரு தில் இருந்திருக்கணும். இவர் யார்? இவர் மேசியா, தேவனுடைய குமாரன், ரட்சகர். அவர் பின்னால் அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இவன் போய் நின்றுட்டான், அவரும் நின்றுட்டாங்க, எல்லாமே நின்று போச்சு. நின்ன பிறகு ஒரே ஒரு காரியம் தான் நடக்குது. அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவரை பணிந்து கொள்கிறான். பணிந்து கொள்கிறான்னு அந்த ஒரு வார்த்தையை பற்றி தலைவரை எடுத்து வச்சிருக்கீங்களா, போடுறீங்களா? இந்த பணிந்து அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பாருங்களாங்க. யாராவது ஒருத்தங்க சத்தமாக வாசிக்க முடியும், மைக் யாராவது கையில் வச்சுருந்தீங்கன்னா வாசிக்கணும், நல்லாயிருக்கும். பணிந்து, தாழ்தல், பெருமிதமின்றி அடங்குதல், இறங்குதல், பர்த்தல், சாட்சியாதல், வணங்குதல், குறைதல், எளிமையாதல், உண்ணுதல். இல்லை ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? அப்படியே இருக்கட்டும். யார்கிட்டயே தாழ்மைன்னு ஒன்று இருக்குதா? இங்கே இருக்கிற யார்கிட்டயே தாழ்மைன்னு ஒன்று இருக்குதா? இல்லை பெருமிதமின்றி அடங்குதல் யார்கிட்டயே இருக்குதா? இங்கே இருக்க யாராவது தில் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் புருஷனுக்கு அடங்கியிருக்கேன், என் பொண்டாட்டிக்கு அடங்கியிருக்கேன், என் பிள்ளை வந்து எனக்கு அடங்கியிருக்குது சொல்ல முடியுமா? இறங்குதல். நீ யாருக்கா இறங்குறியா? யாருக்கா இறங்கி தானம் பண்ணுறியா, தர்மம் பண்ணுறியா? அப்போ பாருங்க, அது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த பணிதல் அப்படின்னு இருக்கு. கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா 9 விதமான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பணிந்து கொள்கிறான் ஆண்டவருக்கு முன்னால். இந்த பணிதல் வந்து வேற, இவன் பண்ணுற பணிதல் வேற. முட்டி போட்டு விழுந்துடுறான், பணிந்துக்கிறான் ஆண்டவர். அந்த காலத்தில் என்ன பண்ணுற பணிதல்னாக்கா முட்டி போட்டு பணிஞ்சுக்கிறது தான் பணிதல். சரியா? முட்டி போட்டு விழுந்துடுறான். ஒரு குஷ்டரோகி என்ன இருக்காது, விரல் இருக்காது, கை இருக்காது. கை இது வரைக்கும் போச்சா, இது வரைக்கும் போச்சா, இது வரைக்கும் போச்சா, 2 கையும் போச்சா? புருவம் பார்த்தா எப்படி இருக்கும்? புருவமே இருக்காது. ஏன்?
அங்கேருந்து எலும்பு பூரா வயசும் போது இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே எலும்பு என்ன பண்ணாது? ஒரு எலும்பு இருக்காது. இந்த எலும்பு என்ன பண்ணதும் போயிடும், இந்த எலும்பு போயிடும், இது எல்லாம் போயிடும். அப்போ இந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு அகோரமாக இருக்கும். அது மட்டுமா, உடம்பு பூரா என்ன இருக்கும்? சீழ், சீயா இருக்குமா? சீ கிடையாது, சீழ். உடம்பு பூரா என்ன இருக்கும்? சீழ். அவன் நடந்து போனால உடம்பு பூரா என்ன ஆகும்? சீழ் ஒழுகும், ரத்தம் ஒழுகும். தோல் நான் உடம்புல பார்க்க முடியுமா? முடியாது. அழுக்கு, உடம்பு பூரா அழுக்கு, நாத்தம். குஷ்டரோகின் போறதுனால என்ன பண்ணும்? நாத்தம் அடிக்கும் இல்லையா? ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். காலு கூட இருந்திருக்குமான்னு தெரியாது, முட்டி போட்டான். பணிதல் சொல்லுது, அதனால தான் இங்கே பணிதல் சொல்லுது. அவன் எம்பிட்டு கால் இருந்துச்சோ தெரியாது. ஏன்னா கால் என்ன பண்ணும்? வெட்டி போட்டுப்பாங்க. விரலில் ஆரம்பித்து, பாதத்தில் ஆரம்பித்து, முழங்கால ஆரம்பித்து, முட்டிக்கால வரைக்கும் போயிடுச்சா என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கட்டை வச்சுருந்தாலும் எத்த வச்சுருந்தாலும் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு முன்னால் வந்து பணிகிறான். இந்த பணிதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தான் தேவை. அவன் பணிகிறாங்க, அழுக்கு. அங்கேருந்து ஜனங்களாம் என்ன பண்ணிக்கலாம்? அவனை தீட்டுன்றதுனால. ஒருத்தர் தீட்டு எது போல இருக்க வந்து ஒருத்தர் தொட்டுட்டா என்ன பண்ணணும்? ஒருத்தர் கிட்டக்க வந்துட்டா என்ன பண்ணணும்? அவனை கல்லெறிஞ்சு கொள்ளலாம், அவனை கல்லெறிஞ்சு சாவடிக்கலாம். இல்லை அவனை என்ன பண்ணியிருக்கலாம்? கழுத்தை விட்டு சாவடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணிருக்கலாம்? சாட்டையால் அடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவனை சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம். அதுதானே அந்த காலத்து பழக்கம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த குஷ்டரோகி எதுக்குமே பயப்படல. அங்கே போய் என்ன பண்ணுறான்? அவன் பண்ணிடுறான். நீ என்ன அடிக்கிறியா? அடிச்சுக்கோ. நீ அடிச்சுட்டான்னா அது நீ அடிக்கிற அந்த கயிறோ கத்தியோ தடியோ எதாலுமே என்னது? தீட்டாயிடும். அதுக்கு மேலே உன்னால் உபயோகப்படுத்த முடியாது. அடிக்கிறவனும் தீட்டாயிடுவான். நீ என்ன வெட்டுறியா? அந்த கத்தி தீட்டு, அதை நீ என்ன பண்ண முடியாது? இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. நீ பதிச்சு போடணும். வெட்டுறவனு என்ன பண்ணணும்? தீட்டில் இருப்பான், ஊருக்குள்ளே வர முடியாது. குளிச்சு துணிகளை துவைச்சி ஊருக்குள்ளே வரத வெளியில் இருக்கணும். சிலுவையில் அறைய முடியுமா? அரைச்சி பார்த்துக்கோ. ஏன்னா எனக்கு என்ன கிடையாது? கை கிடையாது, காலு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே என்ன சிலுவையில் அறைவா? அப்புறம் வந்து எதுவும் யாரும் பண்ண முடியாத நிலைமைங்க. யாருமே எதுவும் என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்துக்கு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கான். ஒரு தகுதி கிடையாது. உடம்புல பூரா சீழு, ரணகலம், ஒன்று உறுப்பு கிடையாது. ஆனால் அவன் தைரியமாக வந்து ஆண்டவர்னால அப்போ அவன்கிட்ட இருந்தது என்னது? அந்த தைரியம். அந்த தைரியம் எப்படிங்க அவனுக்கு வந்திருக்கும்? சொல்லுங்க, அந்த தைரியம் எப்படிங்க அவனுக்கு வந்திருக்கும்? இல்லைங்க, நாமெல்லாம் ரொம்ப தைரியசாலி இல்லையா? ஊரில் ஒன்றுன்னா நாம் தான் முன்னால் போய் நிற்போம் இல்லையா? இடுப்பில் கத்தி வச்சுருக்கோமா? இல்லை இங்கே சொறி வச்சுருக்கோமா? இல்லை கையில் இது போட்டிருப்போம் இல்லையா? காப்பு போடுறது அதெல்லாம் இப்போ காப்புலாம் பழக்கம் கிடையாது. என்னது 4 விரல் இருக்கிற மாதிரி என்னது? அது பேர் என்ன? ஒன்று இருக்குது, அடித்தா என்ன ஆகிடும்? எல்லாம் போச்சுக்கோ. என்ன நம்மள தைரியசாலி, ரொம்ப தைரியசாலி நாமெல்லாம். ஆனால் இந்த இயேசுவை பின்பற்றுறது மட்டும் நம்மளுக்கு என்ன வர்றதில்ல? தைரியம் வர்றது கிடையாது, தில்லு வர்றது கிடையாது, துப்பு கிடையாது. ஆனால் இவனுக்கு பாருங்க, உடம்பு பூரா ரணகலம். என்ன உடம்பு பூரா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த தைரியம் எதனால வந்திருக்கும்? அவன் உள்ள இருக்கிற ஆவியினால. புரியுதா? அவன் உள்ள இருக்கிற ஆவியினால. பரிசுத்த ஆவி எங்கே உண்டாங்க? இன்னைக்கு நாம் சொல்லிக்கிறோம், ஐயா இப்போ குமாரி சேர்த்து வெள்ளை துரத்து விட போகிறார். பரிசுத்த ஆவி எங்கே உண்டாங்க? விடுதலை உண்டு. அப்போ அவன் உடம்பு வேணா என்ன பண்ணியிருக்கலாம்? வியாதியினால் கட்டப்பட்டிருக்கலாம், கை கால் இல்லாத கட்டப்பட்டிருக்கலாம்,
சீழு புண்ணு ரணகரத்தினால கட்டப்பட்டிருக்கலாம், கேவலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு தைரியத்தை கொடுத்த அந்த ஆவியானவர் அவனுள்ள இருந்தார். சரியா? அப்ப பாரு, அந்த ஆவியானவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை பார்க்கிறாரு இல்லையா? இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அப்பாலே போ சாத்தானே, இல்லையா? அப்பால போ சாத்தானேன்னு சொன்ன மனுஷனுக்கு, தேவனுக்கு இந்த குஷ்டரோகியை பார்த்து என்ன பண்ணிக்க முடியும்? அத்திமரத்தை பார்த்து நீ ஒருவனும் உன்னை புசிக்க கூடாதபடியாக நீ பட்டு போவாக, செத்து போவது உடனே செத்து போச்சு. அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு இந்த குஷ்டரோகி ஒரு நிமிஷம் என்ன பண்ணிருக்க முடியும்? தீர்த்து கட்டியிருக்க முடியும். ஆனா அவர் முன்னால நிற்கிறாரு. அவன் அவர் முன்னால நிற்கிறான். என்ன? அப்ப அவனில் இருக்கிற ஆவியை அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை அவர் உணர்கிறார். என்ன? இன்னைக்கு இங்க எத்தனை பேர்த்துல பரிசுத்த ஆவின்னு இருக்குது? இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார். என்ன? பரிசுத்த ஆவி. நான் இன்னொன்னு நான் சொல்லணும். பரிசுத்த ஆவியில் இருக்கும்போது என்ன, நீ போற இடம் என்ன ஆகணும்? வெற்றியா இருக்கணும். ஒரு வீடு கடல்ல இருக்குன்னா அந்த வீட்டுல நீ போய் ஜெபித்தினா என்ன ஆகணும்? அந்த கடல். ஒரு பிள்ளை படிக்கலைனாக்கா அந்த வீட்டில் நீ பரிசுத்த ஆவியின் மூலமா போய் ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணணும்? அந்த இடத்த, அந்த பிள்ளைய மாற்றி போடணும். பரிசுத்த ஆவி எங்க உண்டு? அங்க விடுதலை உண்டு. அப்ப இவனில் ஒரு பரிசுத்த ஆவி இருக்குது பாருங்க. அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றதா இருக்குது? அவனை தைரியமா நிக்க வைக்குது. அவனுடைய தைரியம், அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனோட இருக்கிற ஆவியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக. அப்படின்னா எப்படி சொல்கிறாரு அவரு? ஓடி போய் அங்கே 10 அடி தூரத்தில் என்ன சொல்கிறாரா? அவன் மேல் கையை வைத்து ரணகலம், கேவலம், நாத்தம், கண்ணு, மூக்கு, வாய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கை ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் மேல் கையை வைத்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அப்ப என்னங்க நடந்துச்சு அங்க? உடனே குஷ்டரோகம் நீங்க சுத்தமானா. குஷ்டரோகத்தை நீ நீக்கணும்னாக்கா இந்த காலத்துல முடியுமா? எவனாவது குஷ்டரோகம் நீங்க இருக்குன்னு படிச்சிருக்கியா? இல்ல ஏதோ கதையாவது கேட்டிருக்கியா குஷ்டரோகம் நீங்கி போச்சு அப்படின்னு? எவனாவது கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் கதை கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. குஷ்டரோகம் நீங்க இருந்துச்சு. இல்லை நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் குஷ்டரோகத்தை நீக்கிட்டாரு. அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். யாரோ விசுவாசிங்க யாரோ இருக்கீங்களா? அப்போ பாருங்க, யாராலே நீக்கப்பட குஷ்டரோகம்? அவருடைய ஆவியின் வல்லமையினால, அவனில் இருக்கிற நம்பிக்கையினால, அவனில் இருந்த விசுவாசத்தினால, அவனில் இருந்த பரிசுத்த ஆவியினால அவரால் கிரியை செய்ய முடிஞ்சுச்சு. அவர் என்ன பண்ணார்? உடனே குஷ்டரோகம் நீக்கி விட்டாரு. ரைட்டா ராங்க? அப்போ உன்னில் என்னப்பா இருக்குது இன்னைக்கு? உன்னில் என்னம்மா இருக்குது இன்னைக்கு? குஷ்டம் ஒரு செகண்ட்ல தீர்ந்து போச்சு. ஆனா உனக்கு இருக்கிற பிரச்சனை தலைமுறை என்ன ஆகுது? உன் கூடயே தொடருது. ஒரு தலைமுறை முடியறதா இல்ல, தலைமுறைக்கும் இருக்க செய்யும் போதோ 1000 தலைமுறைக்கு இருக்க செய்கிறார் இல்லையா? ஆனா உனக்கு பாவம், உன்னுடைய துக்கம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பிசாசு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி இல்லையா? என்ன பிடிச்ச சனியே என்ன விடமாட்டேன், என்ன பிடிச்ச சனியே என்ன விடமாட்டேன். அப்ப இவனுக்கு உடம்புல தான் வியாதி, இவனுக்கு மனசுல என்ன கிடையாது?
ஒரு வியாதியும் கிடையாதுங்க. அப்போ மனசு சுத்தமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம மனசு எப்படி இருக்குது? குஷ்டரோகம், சீழ், ரத்தம். என்ன நம்ம மனசு என்ன பண்ணுது? நம்ம மனசே தளதளன்னு இருக்குது, சீழ தளதளன்னு இருக்குது பாவத்தில். இந்த சில லேடிஸில் வாந்தி எடுத்துருவீங்க போல் இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? வெளியில் போய் சோடா குடிச்சிக்கலாம், சரியா? அப்படியே அந்த சீழ், அந்த புண்ணு, சீழ், அந்த புண்ணு என்ன பண்ணுது நம்மள? நம்ம மனசு தாங்க அது. நான் அடுத்தவங்க மனசு சொல்லுங்க, நம்ம மனசு தாங்க அப்படி இருக்குது. ஒரு குஷ்டரோகியை பார்த்துக்கோ, நீ பார்த்துட்டு போவோம் வாழ்க்கையில், உன் மனசை இப்போ பார்த்துக்கோ. இந்த பக்கம் ரைட்டில் குஷ்டரோகியை பாரு, லெஃப்டில் உன் மனசை பாரு. அவன் மனசு சுத்தமாக இருந்தான், ஆவியில் வல்லமையாக இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு தைரியமாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உனக்கு உன் மனசு எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள, ஏசாமியை வணங்குறவங்கள, உன் மனது எப்படி இருக்குது? அந்த உடம்புல இருந்த குஷ்டரோகத்தை அவருக்கு நீக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் தேவையாச்சு. எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தம், நீ சுத்தமாக. கையை வச்சு சொல்ற, தம்பி தங்கச்சி, ஏமா ஏப்பா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இன்னைக்கு உன் மனசை பார்த்து சொல்றாரு. எத்தனை பேர் உன் மனசை ஆண்டவர் கொடுக்கறது ரெடியா இருக்கீங்க? அல்லையே சொல்றீங்க. அந்த தைரியம் வேணுங்க. இயேசுவானவரை சும்மா இந்த உலகத்தில் வரல. என்ன, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தர் சொல்லுவான், நான் யார் தெரியுமா, நான் என்ன வச்சிருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தேன் தெரியுமான்னுவான். நீ எப்படி இருந்தாலும் நீ என்ன இருந்தால் தான் உனக்கு பிரயோஜனம். நீ இயேசுடைய பிள்ளையாக இருந்தால் தான் உனக்கு எதுவுமே பிரயோஜனம். நீ எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டான்னு ஒன்றும் பிரயோஜனம். எப்படி இருந்தவன் நான் இப்படி ஆயிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமானவர் ஆயிட்டேன் அப்படி சொல்லினா உனக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நீ ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறிட்டினாக்கா, உன் மனசு நீ ஆண்டவர் கொடுத்து, உன் மனசுல இருக்க அந்த சீழ், அந்த குஷ்டரோகம், அந்த ரணகலம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? உன்னை தொட்டு சுகமாக்குறவரா இருக்கிறாரு. அவர் தொட்டு சுகமாக்கும் போது அதுக்கப்புறம் எதா இருக்குமா உனக்கு? உள்ளே சுகமாயிடுச்சு அப்படின்னும் போது உன் வெளி என்ன பண்ணும்? மாறி போவோம். உன்னுடைய தன்மை மாறும், உன்னுடைய நடத்தை மாறும், உன்னுடைய பேச்சு மாறும், நீ மற்றவர்களை பார்த்து சொல்ற வார்த்தைகள் மாறும். ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறது எல்லாமே அந்த குஷ்டரோகியை விட ரொம்ப மோசமான காரியங்கள் தான் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு யாருக்காவது உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த குஷ்டரோகிக்கு இருந்த மனசு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிறார். அந்த குஷ்டரோகி ஊரை விட்டு ஒதுக்கப்படுந்த ஆண்டவரே, நான் எத்தனையோ இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, எத்தனையோ காலத்தில் நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு ஒரு சுகம் வேணும், நான் இன்னும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற தில் இருக்கவங்க, தைரியம் இருக்கவங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுன்றவங்க எல்லாம் இங்கே முன்னால் முட்டி போடு.